நாங்கள் வேற ஒரு கொள்கையிலேருந்து இப்போ தௌஹீதுக்கு வந்தோம் அப்படின்னா, தௌஹீதில் அந்த பின்பற்றின அந்த கொள்கையை அந்த கருத்துக்களையே இன்னமும் தொடர்றாங்க. தொடர்ந்து அது அல்லாவுக்கும் அல்லாவோட தூதரும் சொன்ன அந்த இதுக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட ஒரு பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோன்னா இதுதான் கரெக்டு, நீங்கள் என்ன ஹதீஸ் சொன்னாலும் என்ன ஆதாரம் சொன்னாலும் கூட நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி போயிட்டு நம்ம மார்க்கத்தை சொல்லணுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை பற்றின ஒரு விளக்கத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் என்பதுதான். இதை தெளிவாக இன்றைக்கு நம்ம தெரிந்து சரியான மார்க்கத்தில் நடக்கிறோம். சில மக்கள் இதை தெளிவாக தெரிந்த பிறகும் கூட நாங்கள் பழைய காலகட்டத்தில் இந்த கொள்கையில் தானே இருந்தோம், நாங்கள் இதை விட்டு நாங்கள் வரமாட்டோம், இதில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்கிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன? இவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? இதுக்கு எப்படி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்பதுதான் அவங்களுடைய கேள்வி. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலை நமக்கு மட்டும் உள்ளது கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபலஅல்லக பாஸிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம். முஹம்மது நபி அவர்களே, நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போலவே. முஹம்மது நபி கவலைப்பட்டு அழிஞ்சிடுவாங்க போல, அதாவது வஃபாத் ஆயிடுவாங்க போல என்கிற அளவிற்கு நீங்க நடந்துக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இல்லம் யுக்மினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த ஹதீஸை, இந்த செய்தியை, இஸ்லாத்தை மக்கள் ஈமான் கொள்ள மறுக்கிறார்களே, ஏன் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க என்று கவலைப்பட்டு நீங்க உங்களே அழிச்சுக்குவீங்க போல, இவ்வளவு தூரம் கவலைப்படுறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அக்தருன்னாஸ் வலவு ஹரஸ்த பி மூமினி. முஹம்மது நபி அவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மூமீனாக ஆக வேண்டும், அனைவரும் முஸ்லீம் ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் கூட அது நடக்காது. நீங்க பேராசைப்படுறீங்க, எல்லாரும் இஸ்லாமா இருக்கணும், ஏன் இப்படி சிலைகளை வணங்குறாங்க, எதற்காக இணை வைக்கிறாங்க? அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை போய் இவங்க வணங்குறாங்களே. இந்த கவலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ தடவை மக்கள் மத்தியில போய் பேசி இருக்கிறாங்க, மக்களுக்காக வேண்டி இவங்க கரிசனை காட்டி இருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க எவ்வளவு விரும்பினாலும் கூட எல்லாரும் மூமீனா மாற முடியாது அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இது ஒன்று. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல விஷயம் தானே, இதையே ஏத்துக்கிற மாட்டான் அப்படின்ற கவலை இருந்துச்சு ஒண்ணு. இப்போ அந்த மக்கள் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா நம்ம அப்படி விட்டுட்டு போயிட முடியாதுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான், கவலைப்படுறீங்கன்னு. ஆமா, எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்களா? இல்லை, வெளியிறங்கி மக்களுக்கு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வருகிறது. இந்த இடத்துல தான் உங்களுடைய கேள்வி சந்திக்கிறது. என்ன பிரச்சனை? தெரியாம இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா வந்துடுறோம், சரி. சில மக்கள் தெரியாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்ச பின்னாடியும் வரமாட்டாங்க. இது ஒரு சங்கடமா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனம் தளரக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். சுருக்கமாக சொன்னால் மனம் தளர வேண்டாம். அப்படி நினைக்கக்கூடிய மக்களிடத்துல மீண்டும் மீண்டும் நீங்கள் தாவா செய்யுங்கள். நம்ம சங்கடப்படாம, அவங்க இப்படி நடக்கிறாங்களேன்னு சொல்லி அதிருப்தி அடையாமல், கோபப்பட்டு விடாமல் தாராளமா திருப்பி செய்யுங்க. எத்தனையோ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவங்களும் இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு எதிரியா இருந்தாங்க. உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று நிறைய சஹாபாக்களை சொல்லலாம். அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரில் தான் நின்றாங்க, எதிரியாகவே இருந்தார்கள். இந்த முகமது நபியை கொல்ல வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் அவர்கள் தான் காலப்போக்கில் இஸ்லாமிய தளபதிகளாக மாறுகிறார்கள். எப்படி இந்த மாற்றம்? ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னனாலதான். அப்ப அதை நம்ம விட்டுறக்கூடாது. மாற்றம் என்பதே மாறாதது என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காத ஒரு நபரு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் மனம் மாறுவார். அல்லாஹ் யாருக்கு தெரியுமா சொல்றான்? ஃபிரௌன் இருக்கிறான்ல, இஸ்லாத்தை பத்தி லேசா தெரிஞ்சவங்களுக்கும் ஃபிரௌன் யாருன்னு தெரியும்.
பயான்களை வாரத்துக்கு ஒரு பயான் கேட்கிற ஆளா இருந்தாலும் கூட ஃபிரௌன்னா யாரும் தெரியும். அப்படிப்பட்ட கொடூர உள்ளம் கொண்டவன் அவன் ஒரு ஆணவம் பிடித்தவன். சரியா? இன்னைக்கு யாரையெல்லாம் நம்ம சர்வாதிகாரிகள்னு பேசுறோமோ, இந்த சர்வாதிகாரிகளை எல்லாம் ஒரு 100 ஆளை நீங்க பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்வாதிகாரின்னு ஒரு ஆள் எடுத்துக்கங்க, அவனுக்கு பக்கத்துல 100 போட்டு பெருக்கல் போட்டுருங்க. பெருக்கல் போட்டா எவ்வளவு தூரம் வரும்? அந்த அளவுக்கு ஃபிரௌன் இருந்தான். அப்படியாப்பட்ட ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? மூசா நபி ஹாரூன் நபிட்ட சொல்றான், இதுஹபா இலா ஃபிரௌன், நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, அவன்கிட்ட போய் ஃபகூலா லஹு கௌலன் லையினா, மென்மையாக அவர்களிடம் பேசுங்கள், கடுமையா பேசாதீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு போய் திட்டிட்டு வந்துடாதீங்க, மென்மையா பேசுங்க. லஅல்லஹு யததக்கர், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ் யஹ்ஷா, அல்லது அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நாம இப்படி எடுத்து சொல்லும் போது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா வரும்னு நினைக்கிறது, அந்த கருத்தை முதல்ல தப்பு. போய் சொல்றோம்லங்க, சொல்லும் போது கேட்க மாட்டாங்களே, கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, கேட்கணும்னு நினைக்கிறது சரி, எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறோம் பாருங்களேன், அந்த கருத்தை முதல்ல தவறு. அப்படி நடக்காது. மனிதர்களுக்கு மத்தியில முரண் இருக்கதான் செய்யும், மாற்றவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை முற்றிலும் தூய்மைப்படுத்தி இஸ்லாமிய தேசமாக கொண்டு வருவதற்கு, மதீனாவையும் இஸ்லாமிய தேசமாக கொண்டு வருவதற்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகல. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 23 வருஷம் ஆயிருக்கு. நாம எத்தனை வருஷமா தாவா பண்ணிட்டு இருப்போம்? நான் ஒரு 10 வருஷமா பண்ணுவேன்னா நீங்க ஒரு 10 வருஷம் பண்ணுவீங்களா? இவங்க ஒரு 5-7 வருஷம் 10-12 வருஷம் பண்ணிட்டு இருப்போமா? அப்ப இந்த குறுகலான இடைவெளியில நம்ம சந்திக்கக்கூடிய நபர் எல்லாம் மாறணும்னு நினைக்கிறோம் பாருங்க. இது ஆசை, தப்பு கிடையாது, இந்த ஆசை தவறு இல்லை. அது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் கிடையாது. அப்போ மனம் தளரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலங்கள் டைம் எடுத்து தான் கட்டமைச்சாங்க. எடுப்புல அவங்க இத்தனைக்கும் நபி, நம்ம நபி கிடையாது, அவங்க நபி. நம்ம சொல்றதை கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனா நபி சொல்றதை அப்படி எடுத்துக்கிற முடியுமா? முடியாது. அவங்க விரும்பினால் விரும்பாட்டாலும் நபி சொன்னதை கேட்டுதான் ஆகணும். அவன் தான் முஸ்லீம். கேட்கலன்னா அவன் இஸ்லாத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாம போயிடுவான். இப்படிப்பட்ட அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அளவுகோலை வச்சிருந்தும் கூட 23 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னா, நாம சாதாரண ஒரு நபர் மார்க்கத்தை படிச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லுகிறோம். சொல்லும் போது மக்கள் வருவார்கள், வந்தவர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். யாரும் வரல, மீண்டும் பழைய கொள்கையில் இருக்கிறாங்கன்னா மென்மேலும் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அடிமேல் அடி அடிச்சாதான் அம்மி கூட நகரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது பல்வேறு நபர்கள் பல காரணங்களுக்காக வராமல் இருப்பாங்க. சில பேருக்கு அவங்களுக்கு இது சரின்னு தெரிஞ்சிருது, அதாவது இந்த கொள்கை தான் சரி, இதை விட்டு நம்ம போகக்கூடாது, இதுதான் மறுமையில நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்று அவங்களுக்கு தெரிகிறது. தெரிந்தால் என்ன செய்வாங்க? நாம இந்த தௌஹீது கொள்கையில சேர்ந்து விட்டால் நம்முடைய ஜமாத்துல இருந்து நமக்கு ஏதாவது பிரஷர் கொடுப்பாங்க, அங்கிருந்து ஏதாவது அழுத்தம் கொடுப்பாங்க, கல்யாணம் திருமணம்னு வரும்போது நம்மளை தள்ளி வைப்பாங்க, ஜனாசாவை அடக்கம் பண்ண போகும்போது தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. அல்லது சொந்த பந்தங்கள் நம்மளை பகைச்சிப்பாங்க, அல்லது நாம சொந்த பந்தத்தை பகைச்சிக்கணும். இப்படி நிறைய இந்த கூட்டல் கழித்தல்கள்லாம் போட்டு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வர்றதுக்கு மறுக்கிறாங்க. அவங்க வர்றதுக்கும் நம்ம துவா செய்வோம், உங்களுடைய பணிகளையும் மென்மேலும் நீங்க தொடருங்க. அப்படி வராத மக்களை அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றோ, அவர்கள் மறுமையில் தோல்வி அடைபவர்கள் என்றோ நம்ம சொல்ல முடியாது. தாராளமாக உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்களும் வர்றதுக்கு நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். வந்திருக்கக்கூடிய மக்கள் எப்படி வந்தார்களோ அதுபோல வராத மக்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தாமதமானாலும் கூட கண்டிப்பாக இந்த கொள்கையில வந்துதான் சேருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான எல்லா உதவியும் நமக்கு செய்வான். நம்ம மனம் தளராம மேற்கொண்டு நம்ம தாவா பணியை தொடர வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.